ஓகே, இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 11ல் டிரான்ஸ்பிரேஷன். இப்போ டிரான்ஸ்பிரேஷன்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ த லாஸ் ஆஃப் எக்ஸஸ் வாட்டர், ரூட் வில் அப்சர்வ் வாட்டர் and it will be sent to all parts of the plant. ஸோ ரூட்டுக்கு தெரியாது இவ்வளோ வாட்டர் தான் நம்ம பிளான்ட்டுக்கு வேணும்னா. ஸோ த எக்ஸஸ் வாட்டர் ரூட் அப்சர்வ் பண்ணிடுச்சுன்னா என்ன ஆகும்னா, the excess water, the loss of excess water in the form of water vapor from various aerial parts of the plant, that is only called as transpiration. அப்போ the loss of excess water in the form of water vapor from the aerial parts of the plant is called as transpiration. So that is only transpiration. Next one, the type of transpiration. There so many types of transpirations are there. Usually 3 types of transpiration. One is stomatal transpiration, another one is lenticular transpiration, third one is cuticular transpiration. சரி, ஸ்டொமேட்டல் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ ஸ்டொமேட்டானா உங்களுக்கு தெரியும், இந்த எஸ்பெஷலி லீஃபில் பார்த்தோம்னா என்னது லோயர் எபிடெர்மிஸில் ஸ்மால் போர் இருக்கும். அதில் பார்த்தோன்னா த்ரூ தேட் excess water will be evaporated in the form of water vapor. Usually plants-ல பார்த்தோம்னா usually 90 to 95% of transpiration takes place by this stomatal transpiration. அதுக்கப்புறம் lenticular transpiration. அப்போ lenticels, previous lessonலே படித்தோம். lenticels are small pores which are looks like lens shaped raised spot. அப்போ வந்து small pore வந்து அந்த இதில் இருக்கும் woody plants, ட்ரீஸில் இருக்கும். woody in the stems of woody plants and ட்ரீஸில் இருக்கும். அதில் ஸ்மால் ப்ரோர், அது மூலமாக வாட்டர் எக்ஸஸ் வாட்டர் வில் சென்ட் அவுட் இந்த ஃபார்ம் வாட்டர் வேப்பர் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் லென்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ பிளான்ட்ஸில் வந்து இட் வில் டேக் ஒன்லி 0.1% ஆஃப் த டோட்டல் டிரான்ஸ்பிரேஷன் தான் நடக்குது. இப்போ தேர்ட் ஒன் இஸ் கால்ட் அஸ் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன், கியூட்டிக்கல்னால் உங்களுக்கு எங்கே இருக்குது, அது வந்து எப்படி இருக்குன்னா, கியூட்டிக்கல் வந்து வேக்ஸ் மாதிரி இருக்கும். அது எதில் இருக்குன்னா எபிடெர்மிஸ், கவரிங் த எபிடெர்மிஸ் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் அதர் பிளான்ட் பார்ட்ஸ். அப்போ வந்து எபிடெர்மிஸுக்கு மேலே தான் இந்த கியூட்டிக்கல் இருக்கும். அந்த கியூட்டிக்கல் மூலமாக வேக்சி கோட்டிங் மாதிரி இருக்கும். தட் இஸ் கால்ட் அஸ் கியூட்டின். அது மூலமாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்துச்சுன்னா தட் இஸ் கால்ட் அஸ் கியூட்டிகுலர் டிரான்ஸ்பிரேஷன். அப்போ இதில் கியூட்டிக்கல் மூலமாக நடக்கிற டோட்டல் டிரான்ஸ்பிரேஷன் ஒரு பிளான்ட்டில் எவ்வளோ நடக்கும்னா 5 to 10% தான் நடக்கும். அப்போ மோஸ்ட் ஆஃப் த டிரான்ஸ்பிரேஷன் இன் பிளான்ட்ஸ் டேக்ஸ் பிளேஸ் பை மீன்ஸ் ஆஃப் stomata only. Okay, now we are going to see about structure of stomata. ஆல்ரெடி இதை படித்தாச்சு ப்ரீவியஸ் லெசன்லே. சரி, அப்போ ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா வந்து எங்கே இருக்குது, எபிடெர்மிஸில் எ ஸ்மால் போர், எபிடெர்மிஸ் ஆஃப் த லீவ்ஸில் தான், ஸ்டெம்லலாம் இருக்காது, லீவ்ஸில் தான் ஸ்டொமேட்டா இருக்கும், ஆஃப் க்ரீன் ஸ்டெம்ஸ். அதான் ஸ்டொமேட்டா, ஸ்மால் போர். அப்போ இந்த ஸ்டொமேட்டா வந்து எப்படி மேட் பண்ணப்பட்டிருக்குன்னா 2 காட் செல், பீன் ஷேப்ட் காட் செல். அப்போ இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். Okay, this is the structure of stomata. அப்போ இதில் பார்த்தோன்னா the stomata is a small pore. அந்த சென்டரில் உள்ளது தான் ஸ்மால் போர். அந்த 2 சைட்ஸில் வந்து பீன் ஷேப்டு, கிட்னி ஷேப்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அது பேர் தான் என்னதுன்னா காட் செல்ஸ். And the God cells are attached to that. Again, these God cells are attached to the surrounding epidermal cell, that is called as subsidiary cells or accessory cell. இந்த God cell வந்து சரௌண்டிங்கில் உள்ள சில செல்ஸால் அட்டாச் ஆகிருக்கும். அது பேர் தான் என்னது, சப்சிடரி செல். காட் செல் இருக்குது, அது சுற்றின்னு வந்து என்னது சப்சிடரி செல் இருக்கும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் accessory cell. சரி, ஸோ ஸ்டோமா ஓப்பன்ஸ் டு த இன்டீரியர். இப்போ அந்த ஸ்டோமா வந்து அது வந்து உள்ளுக்குள்ளார ஒரு ஓப்பனிங் மாதிரி இருக்கும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி. அது உள்ளார வந்து ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கும். தட் இஸ் ஒன்லி கால்ட் அஸ் சப்ஸ்டொமேட்டல் கேவிட்டி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஸ்டொமேட்டா. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், எப்படி நம்ம ஸ்டொமேட்டா வந்து எப்படி ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகுது, அதான் மெக்கானிசம் ஆஃப் ஸ்டொமேட்டல் மூமெண்ட். எப்படி நடக்குதுன்னு பார்த்தோன்னா அது வந்து பை மீன்ஸ் ஆஃப் ஒரு ப்ரெஷர் உண்டாகுது காட் செல்லில். என்ன ப்ரெஷர், டக் ப்ரெஷர். காட் செல்லில் ஒரு ப்ரெஷர் உண்டாகுது. தட் ப்ரெஷர் இஸ் கால்ட் அஸ் டக்
ப்ரெஷர். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து காட் செல்குள்ளார என்டர் ஆகும்போது இட் ஸ்வெல்ஸ் அண்ட் இட் பிகம் திக், the walls become thicken. அப்போ அந்த ஸ்வெல் ஆன உடனே வால்ஸ் திக் ஆன உடனே ஆட்டோமேட்டிக்கலாக என்ன ஆகும், the stomata will open. So okay, like this only stomata, movement of stomata will takes place. அப்போ நிறைய தியரிஸ் வந்து ப்ரப்போஸ் பண்ணாங்க டு எக்ஸ்பிளைன் த ஓப்பனிங், டு ரெகார்டிங் த ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமேட்டா. அப்படி பார்க்குறப்போ முதல்ல வந்து தியரி ஆஃப் ஃபோட்டோ சிந்தசிஸ் இன் காட் செல், தென் ஸ்டார்ச் சுகர் இன்டர்கன்வர்ஷன் தியரி, ஆக்டிவ் பொட்டாசியம் டிரான்ஸ்போர்ட் அயான் கான்செப்ட். அப்போ இந்த மூணு தியரிஸ் தான் அதை எதை எக்ஸ்பிளைன் பண்ணுதுன்னா the ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் த ஸ்டொமேட்டா. Okay, next we are going to see about the factors affecting the rate of transpiration. சில factors வந்து transpiration affect ஆகும் அப்படின்னு பார்க்குறப்போ சில internal factors அப்படின்னு பார்க்குறப்போ என்னது, external factors. ஃபர்ஸ்ட் வந்து humidity. அப்போ ஹியூமிடிட்டினா அட்மாஸ்பியரிக் ஹியூமிடிட்டி அதிகமாகிடுச்சுன்னா த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ரெடியூஸ்டு. ஹியூமிடிட்டி அதிகமாக ஆக டிரான்ஸ்பிரேஷன் ரேட் வந்து ரெடியூஸ் ஆகும். அதுக்கப்புறம் டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆக ஆக டிரான்ஸ்பிரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ரெண்டுமே இன்க்ரீஸ் தான் ஆகும். லைட் இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆக டிரான்ஸ்பிரேஷன் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸ். லைட் வந்து கூட லைட் இன்டென்சிட்டி கூட டிரான்ஸ்பிரேஷன் கூட நடக்கும். அது மாதிரி விண்ட் வெலாசிட்டி ஆஃப் த விண்ட் இஸ் ஆல்சோ பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் த டிரான்ஸ்பிரேஷன். அப்போ ஹை விண்ட் வெலாசிட்டி இன்க்ரீசஸ் இன் வாட்டர் லாஸ். ஹை விண்டோட வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆக ஆக டிரான்ஸ்பிரேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். அட்மாஸ்பரிக் ப்ரெஷர், ஹை டிரான்ஸ்பிரேஷன் ரேட் டியூ டு லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர். அப்போ வந்து லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் இன்க்ரீஸ் ஆகும். லோ அட்மாஸ்பரிக் ப்ரெஷர் இருந்துச்சுன்னா the rate of transpiration will high transpiration rate due to low atmospheric pressure. Low atmospheric pressure will increases in rate of transpiration. Okay, அதுக்கப்புறம் வாட்டர் ஆல்சோ. ஸோ வாட்டர், adequate amount of water in the soil will also leads to excessive loss of water. நிறைய வாட்டர் வந்து சாயிலில் இருந்துச்சுனாலும் it will leads to excessive loss of water. ஓகே, இன்டர்னல் ஃபேக்டர்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ என்னது, லீஃபோடைய ஏரியா, இன்டர்னல் ஃபேக்டர், லீஃப் ஏரியா, லீஃபோடைய ஸ்ட்ரக்சரு, அதையும் வந்து நம்ம வந்து ஃபேக்டர்ஸாக எடுக்கலாம். அப்போ லீஃப் ஏரியா வந்து அதிகமாக போது the transpiration is faster. அப்போ xerophyte பிளான்ஸ்லலாம் பார்த்தோம்னா the leaf size வந்து அது reduce their leaf size. அப்போ லீஃப் ஏரியா அதிகமாக இருந்துச்சுன்னா transpiration is faster. லீஃப் ஸ்ட்ரக்சர், அப்போ லீஃப் ஸ்ட்ரக்சர் மூலமாகவும் டிரான்ஸ்பிரேஷன் நடக்குது. அப்போ ஓப்பன் ஷேர்லான்னு பார்த்தோம்னா அதில் வந்து என்னது, த லீஃப் ஒன்லி த மாடிஃபைட் இன்டு தட் இஸ் ஸ்பைன் லைக் ஸ்ட்ரக்சர், தட் இஸ் த லீவ்ஸ் ஆர் கால்ட் அஸ் ஃபில்லோ கிளாட். அப்போ அதில் பார்த்தோம்னா சம் பிளான்ஸ் இந்த லீவ்ஸ் எல்லாம் மாடிஃபை ஆகிருக்கும். அந்த மாதிரி மாடிஃபை ஆன பிளான்ஸில் பார்த்தோம்னா த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் ரெடியூஸாக இருக்குது. ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். Okay, so these are all the internal factors, that is leaf area, another one is called as leaf structure. சரி, அடுத்தது வந்து பிளான்ட் ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸ்னால் என்னென்னா டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் தடுக்கக்கூடிய சில மெட்டீரியல், எனி மெட்டீரியல் அப்ளைட் டு பிளான்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிட்டார்டிங் டிரான்ஸ்பிரேஷன், டு ரெடியூஸ் டிரான்ஸ்பிரேஷன். ரொம்ப வாட்டர் வந்து வேப்பராக எவாப்ரேட் ஆக வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறது சில கெமிக்கல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிலிக்கான் ஆயில் ஆர் வேக்சஸ், லோ விஸ்காசிட்டி வேக்சஸ், கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ், அதெல்லாம் வந்து அந்த லீஃபில் நம்ம ஸ்ப்ரே பண்ணோன்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த ரேட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வில் பி லெஸ். அப்போது தட் இஸ் ஆக்ட்ஸ் அஸ் பேரியர், தட் இஸ் ஃபிசிக்கல் பேரியர். எக்ஸ்டர்னலாக நம்ம வந்து என்னது, இந்த மாதிரி சப்ஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் கலர்லெஸ் பிளாஸ்டிக்ஸ், silicon oil or low
விஸ்காசிட்டி, வேக்சஸ் அதெல்லாம் நம்ம லீஃபில் ஸ்ப்ரே பண்ணோன்னா நம்ம வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்கிறத கம்மி பண்ணலாம். சரி, அப்புறம் யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்பீரன்ஸ். இப்போ டிரான்ஸ்பரன்ஸ் வந்து ரெடியூஸ் த எனார்மஸ் லாஸ் ஆஃப் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன் இன் கிராப் பிளான்ஸ். அப்போ கிராப் பிளான்ஸில் வந்து இந்த டிரான்ஸ்பிரேஷன் கம்மியாக நடக்கணும்னா இந்த ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லை, யூஸ்ஃபுல் ஃபார் சீட்லிங் டிரான்ஸ்பிளான்டேஷன் இன் நர்சரிஸ். நர்சரிஸில் வந்து சீட்லிங் டிரான்ஸ்பிளான்டேஷன், சீடை போட்டு அதில் வந்து ஸ்மால் பிளான்ட் வர்றதுக்கு வந்து யூஸ் ஆகிறதுக்கு இந்த ஆன்டி டிரான்ஸ்பரன்ஸை வந்து டிரான்ஸ்பிரேஷன் நடக்காமல் இருக்கிறதுக்கு இந்த ஆன்டி டிரான்ஸ்பரண்ட்டை யூஸ் பண்ணுவாங்க. அது 2 யூஸஸ். தீஸ் ஆர் த 2 யூசஸ் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன். Okay, next process is called as, next phenomenon is called as guttation. அப்போ guttation அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, excess water exudes as liquid from the edges of the leaves. அப்போ இந்த வந்து நம்ம வந்து இந்த சீசன்லலாம் நம்ம பார்க்கலாம், due to high humidity in the atmosphere this process may takes place. அப்போ என்ன ஆகுது, எக்ஸஸ் வாட்டர் எக்ஸூட்ஸ் ஆஸ் லிக்விட். எக்ஸஸ் வாட்டர் பிளான்ட்டில் வந்து எக்ஸஸ் வாட்டர் இருந்துச்சுன்னா அந்த லீஃபில் உள்ள எட்ஜஸில் வந்து அப்படி ஒரு குமிழ் போல் எக்ஸஸ் வாட்டர் வந்து அப்படி வந்து வெளியே வரும். அதுதான் வந்து என்னது கட்டேஷன். இதெல்லாம் நம்ம கிராஸஸ்லலாம் பார்க்கலாம். பனிக்காலத்துலலாம் நம்ம பார்த்தோம்னா கட்டேஷன் we can able to see. ஓகே, ஸோ எக்ஸஸ் வாட்டர் எக்ஸூட்ஸ் ஆஸ் லிக்விட். அது வந்து டிரான்ஸ்பிரேஷன்னா வாட்டர் வேப்பராக வர்றது, கட்டேஷன்லாம் லிக்விடாக வெளியே வருது. எக்ஸாம்பிள் கிராசஸ், டொமேட்டோ, பொட்டேட்டோ, பிரிஞ்சால் அண்ட் அலகேசியா. ஓகே, அப்போ கட்டேஷன் வந்து எது மூலமாக நடக்குதுன்னு பார்த்தோன்னா த்ரூ ஸ்டொமேட்டா லைக் போர்ஸ் கால்ட் ஐடத்தோட்ஸ். அப்போ கட்டேஷன் டேக்ஸ் பிளேஸ் த்ரூ ஸ்மால் போர், ஸ்டொமேட்டா லைக் போர், தட் இஸ் கால்ட் அஸ் ஐடத்தோட்ஸ். அது மூலமாக தான் கட்டேஷன் நடக்குது. ஓகே, அப்போ அடுத்து வந்து மெஷர்மெண்ட் ஆஃப் டிரான்ஸ்பிரேஷன் வந்து எப்படி நடக்குதுன்னு அதை மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு கேங்காங்ஸ் ஃபோட்டோமீட்டர் அப்படின்னு ஒரு apparatus இருக்குது. தட் only used to measure the rate of transpiration indirectly. That diagram only is given here. Okay, this is only Gangong's photometer. With this apparatus only we can measure the rate of transpiration. Okay, in the next class we can see about translocation of organic solutes.